அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் வழக்கில் தனி நீதிபதி உத்தரவை அமல்படுத்தவில்லை எனும் புகாரில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு தடையில்லை என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நாளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் விசாரிக்க தடையில்லை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் வழக்கில் தனி நீதிபதி உத்தரவை அமல்படுத்தவில்லை எனும் புகாரில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு தடையில்லை எனவும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நாளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் விசாரிக்க தடையில்லை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள் என்ன? திருப்பரங்குன்றம் விவகாரத்துல 3வது நாளாக விசாரணை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில நாளை தினமும் விசாரணை தொடரும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என மதுரை அமர்வில் இருக்கக்கூடிய தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருக்கக்கூடிய வழக்கில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் இன்று 3வது நாளாக விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் நாளை தினமும் இந்த விசாரணை தொடரும் என்று இன்றைய தினம் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தனி நீதிபதி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு தடை இல்லை என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது மேல்முறையீட்டு விசாரணையின் பொழுது நீதிபதி கொடுத்திருக்கிறார்கள். ஏனெனில் இதற்கு முன்பாக தனி நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவுக்கு எதிராகத்தான் தற்பொழுது இந்த வழக்கு என்பது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு நடைபெறக்கூடிய காரணத்தை மேற்கோள் காட்டி அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குக்கு இடைக்கால தடையாக சொல்லப்பட்டிருந்த சூழலில் அதற்கு எந்த தடையும் இல்லை. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பு நாளை இந்த வழக்கு வரவுள்ள நிலையில் அந்த வழக்கு விசாரணைக்கு தடை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவை அரசு பின்பற்ற தவறியதாக மனுதாரர் நீதிபதியிடம் முறையிட்டிருந்தார். அன்றைய தினமே விசாரணை தொடங்கி அன்று மாலை தினமே நீதிமன்றத்தின் மூலமாக மறு உத்தரவு கொடுக்கப்பட்டு நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றால் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவுகளை பின்பற்றப்பட வேண்டும் எனவும் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுகிறீர்களா அதற்கான உரிய பாதுகாப்பு வழங்கப்படுமா என்று அரசு அதிகாரிகள் குறிப்பாக எஸ்பி உள்ளிட்டவரிடம் கேட்கப்பட்டிருந்தது. அதற்கு அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்த பதிலை தொடர்ந்து மாநகர காவல் ஆணையர் கொடுத்திருந்த உத்தரவாதத்தை தொடர்ந்து அந்த வழக்கு அந்த சூழலில் அடுத்த விசாரணைக்காக தள்ளி வைக்கப்பட்டு அடுத்த நாள் மனு தாக்கல் செய்ய வேண்டும், இந்த உரிய ரிப்போர்ட்டை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அன்றைய தினமே மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுவதற்காக மலைக்கு சென்றிருந்த மனுதாரர் தரப்பினர் தடுத்து நிறுத்தப்பட்டு ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செல்வதாகவும் நீதிமன்ற அவமதிப்புக்கு வழக்குக்கு எதிராக மேல்முறையீடு செல்வதாகவும் அரசு தரப்பில் சொல்லப்பட்டு காவல்துறையினர் மனுதாரர்கள் தரப்பினை மேல்மலையில் தனி நீதிபதி உத்தரவிட்டதன் அடிப்படையில் அந்த உத்தரவை செயல்படுத்த கோரி அவர்கள் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தில் தீபம் பெற்று சென்றது தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது தமிழ்நாடு அரசு தொடர்ந்திருந்த வழக்கினுடைய விசாரணை வெள்ளிக்கிழமை தொடங்கியிருந்தது. அதற்கு முன்பாக இடையீட்டு மனுக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்த நிலையில வெள்ளிக்கிழமை விசாரணை தொடங்கி நடைபெற்ற நிலையில நேற்று தினம் நடைபெற்றது. அதற்கு பிறகு இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. 3வது நாளாக இன்றைய தினம் விசாரணை நடைபெற்றிருக்கிற சூழலில் இதுவரையிலும் கோவில் நிர்வாகம் தரப்பிலும் அதே போன்று தேவஸ்தானத்தினுடைய தரப்பிலும் அதே போன்று இந்து சமய அறநிலையத்துறை தரப்பிலும் இந்து சமய அறநிலையத்துறையிலேயே ஆணையர் தரப்பிலும் அதே போன்று இணை ஆணையர் தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகாக அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது, காவல்துறை தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது, மலைமேல் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதன் பிறகாக வாரியம் தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இதுபோல் வக்ஃபு வாரியம் தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இதுபோல் பல்வேறு தரப்புகளுடைய வாதங்கள் கேட்கப்பட்டிருக்கூடிய நிலையில தற்பொழுது மனுதாரருடைய வாதங்கள் நிறைவாக கேட்க முடிக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினம் விசாரணை தொடங்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் தனி நீதிபதியுடைய அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு தடையில்லை. அந்த வழக்கு நாளை தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என்றும் 2 நீதிபதிகள் அமர்வில் சொல்லப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.